இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் a habitual action. Habitual action. To express a habitual action. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க பாருங்க. He teaches English every Sunday. He teaches English every Sunday. இது habitual action. இத நம்ம மென்ஷன் பண்ணும் போதே நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க. டு எக்ஸ்பிரஸ் யுனிவர்சல் ட்ரூத்ஸ். டு எக்ஸ்பிரஸ் யுனிவர்சல் ட்ரூத் அல்லது சயின்டிபிக் ட்ரூத்ஸ் அல்லது work done on daily basis. இந்த ரெண்டு இடம் பாருங்க. ஒன்னு டு எக்ஸ்பிரஸ் யுனிவர்சல் ட்ரூத் அதாவது பெர்மனன்ட் ட்ரூத் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். work done on daily basis. இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். இப்ப இங்க பாருங்க. The sun rises in the east. The sun rises in the east. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா certain proverbs. Proverbsல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப இங்க பாருங்க. A rolling stone gathers no moss. Gathers. நம்ம என்ன செய்றோம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து fourth one பாருங்க. in future action. In future action. In future action that starts according to the schedule. Schedule படி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய அந்த பிளானிங் அந்த ஆக்ஷனை சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்களை நீங்க என்ன செய்றீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கிடுறீங்க. இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு பார்வைக்காக. அடுத்து present continuous. இந்த present continuous நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னா to express an action take place at the time of to express an action take place at the time of speaking. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய
அந்த செயலை. இப்போ கோயிங் ஆன் இந்த இடத்துல இப்படி கூட நீங்க சேர்த்துக்கோங்க. To express an action going on at the time of speaking, பேசிக்கிட்டு இருக்கும்போது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா he is watching the TV now. இப்ப இது வந்து பாருங்க present continuous. இந்த isங்கிறது be form verb, watchingங்கிறது before முன்னாடி என்ன வந்திருக்கு be form verb வந்திருக்கு. continuous tense என்ன continuous அப்படின்னு சொன்னா isங்கிறது be form verbலே present, அதனால இது present continuous tense. ஓகேவா? சரி, அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னா to repeated action. அடிக்கடி ஒரு செயல் ஒருத்தன் செய்யறான் அப்படின்னு சொன்னா அதை மென்ஷன் பண்ணும் பொழுது, இப்ப இங்க பாருங்க he is always making excuses. He is always making excuses. இங்க is making before, இங்க before வந்திருக்கு. is be form verb continuous tense. இந்த isங்கிறது be form verbலே present அப்படிங்கிறதுனால இது present continuous ஆயிடுது. அப்ப இது ரிப்பீட்டட் ஆக்ஷனை மென்ஷன் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா present continuous tense நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து இந்த present continuousலயே third point என்ன அப்படின்னு சொன்னா to express future meaning. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா we are going to the book fair on Sunday. அப்போ future meaning மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா continuous tense யூஸ் பண்றோம். என்ன continuous அப்படின்னா present continuous. இங்க are அப்படிங்கறதே be form verb, goingங்கிறது before, அதனால continuous. areங்கிறது be form verbலயும் present அப்படிங்கறதுனால இது present continuous. ஓகேவா? அப்போ இந்த ரூல்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதே நேரத்துல இந்த present continuousக்கு உண்டான கீவேர்ட்ஸ் ஒரு இண்டெக்ஸ் உங்கள் பார்வைக்காக. இப்போ present perfect tense இத நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதாவது to express an action started in the past and has just finished. பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது, இப்பதான் அது முடிஞ்சிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த கான்செப்ட்ல நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா present perfect நம்ம யூஸ் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா I have just got a letter from my father. பாருங்க, I have just got a letter from my father. பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் இப்பதான் முடிஞ்சிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரு டயத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா present perfect tense நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி, பாயிண்ட் நம்பர் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதேதான் ஆக்ஷன் completed in the past, but the result of which
we can feel in the present. In the present. எப்ப ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு செயல் பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த செயலுடைய ரிசல்ட் இப்போ நமக்கு என்ன செய்யுது, நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு செயல் அதனுடைய ரிசல்ட்டை பிரசன்ட்ல ஃபீல் பண்ணும்போது அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. They have watered the garden. They have watered the garden. In the points example they have watered the garden. என்ன ஸ்டூடண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு உண்டான கீவேர்ட்ஸ் இதோ உங்க பார்வைக்கு. இப்போ பிரசன்ட் perfect continuous இத நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். இது நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா an action that began in the past. Listen here, an action that began at some time in the past and is continuing up to the present. இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா present perfect continuous tense நம்ம என்ன செய்றோம், யூஸ் பண்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, he has been sleeping for 5 hours. பாரு, he has been sleeping for 5 hours. Has been perfect present perfect. இந்த be form verb, அதுக்கு அடுத்து ing வந்திருக்கு. இதை ரெண்டையும் சேர்க்கும்போது continuous. அப்போ present perfect continuous. எந்த கான்செப்ட்ல யூஸ் பண்றோம்? An action that began at some time in the past and is continuing up to the present. என்ன ஸ்டூடண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு உண்டான கீவேர்ட்ஸ் இதோ.